பல கனவு, பல ஆசை எல்லாமே சேர்ந்து பறந்து காற்றோடு கலந்து தீயாய் கருகிவிட்டது. இந்த விமான விபத்து பல குடும்பங்களை பேரழிவிற்கு உள்ளாக்கியுள்ளது. அன்பிற்குரியவர்களை இழந்த சில குடும்பங்களும் அவர்களின் துயரத்தையும் கேட்கும்போது நெஞ்சம் புண்ணாகிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம்தான் குஜராத் மாநிலம் வதோதராவைச் சேர்ந்த மகேஸ்வரி குடும்பம். இந்த குடும்பம் தங்கள் இளம் மகனை விமான விபத்தில் இழந்துள்ளது. பாவிக் மகேஸ்வரி 5 வருடங்களுக்கு முன்பு BBA படிக்க லண்டனுக்கு சென்றுள்ளார். 2 வருட படிப்பை முடித்த பிறகு அங்கேயே கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கால் சென்டரில் உதவி மேனேஜராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஜூன் 1ஆம் தேதி 15 நாள் விடுப்பில் வதோரா வந்துள்ளார். உயிரிழந்த பாவிக்கை நினைத்து அவரது தந்தை கூறுகையில், 5 நாட்கள் தனது குடும்பத்துடன் செலவிடுவான். முடிந்தவரை தனது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட எங்கும் வெளியே செல்ல மாட்டான். அவனுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. ஜூன் 10ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். 2 நாட்களுக்கு பிறகு அவன் லண்டன் விமானத்தில் ஏறினான். மதியம் 1 மணிக்கு விமானத்தில் ஏறிய பிறகு செய்தி கேட்டதும் எங்கள் இதயம் உடைந்து விட்டது. பல கனவுகளோடு காத்து கொண்டிருந்தோம். தீபாவளிக்கு பிறகு அவனது திருமணத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாட நினைத்தோம். தங்கள் இளம் மகன் இறந்ததை தற்போதும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றனர் குடும்பத்தினர். யாராலும் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலை அது. தங்கள் மகன் இப்போது உயிருடன் இல்லை என்ற கசப்பான யதார்த்தத்தை அந்த குடும்பத்தினரால் எளிதில் ஜீரணிக்க முடியவில்லை. பாவிக்கின் தாத்தா தனது பேரனை நினைத்து ஒரு வாக்கியம் கூட உச்சரிக்க முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.